Hello everyone. Today's topic is about introduction to machine learning. So machine learning na என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி machine learning எங்கிருந்து வந்தது? It is a subset of artificial intelligence. Artificial intelligence has the ability to imitate like human intelligence. Humans மாதிரி react பண்ண வைக்கிறது தான் artificial intelligence. Humans கொடுக்குற அதே அவுட்புட்டே கொடுக்க வைக்கிறது தான் artificial intelligence. இதுக்கூட எக்ஸாம்பிள் வந்து ரோபோட் சொல்லலாம். ரோபோட் ஹேக்ஸ் லைக் எ ஹியூமன். ஸோ இதோட சப்செட்டான மெஷின் லேர்னிங்க்கும் அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். பட் த மெஷின் லேர்னிங் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஸோ அந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டர்ஸை வந்து அலோவ் பண்ணும் to learn the problems with the use of input examples. ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் எக்ஸாம்பிள்ஸை வச்சு அந்த மாடலை வந்து லேர்ன் பண்ணிக்கும். அதுதான் வந்து மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கோட சப்செட் தான் டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கோட சப்செட் தான் டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங்கை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலும் சரி, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாத்துக்குமே we need some set of datas, that is data science. ஸோ data science is common for all those things. இதே இப்போது டீப் லேர்னிங் வந்து பிக் டேட்டாஸ் எல்லாம் டீல் பண்ணுறது வந்து டீப் லேர்னிங். இப்போது மெஷின் லேர்னிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ மெஷின் லேர்னிங்கில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்றது டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் வந்து இன்புட் டேட்டாவையும் ப்ரோக்ராமையும் மெஷின்குள்ளே கொடுத்தோம்னா த மெஷின் வில் கிவ்ஸ் us தி அவுட்புட் டேட்டா. இதே மெஷின் லேர்னிங்கில் இன்புட் டேட்டாவையும் அவுட்புட் டேட்டா விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லேபிள்டு டேட்டா இதை மெஷினில் கொடுத்தோம்னா த மெஷின் வில் கிவ்ஸ் us தி ப்ரோக்ராம் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாடல் இன் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங்கில் ப்ரோக்ராம் சொல்ல மாட்டோம், மாடல்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் டேட்டாவையும் அவுட்புட் டேட்டாவையும் மெஷினில் கொடுத்தோம்னா மெஷின் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இல்லாட்டி விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாடல், நமக்கு வந்து ஒரு மாடலாக வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எப்படி மெஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது, ஹவ் மெஷின் லேர்னிங் வில் ஒர்க்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங்க்கு we have 5 different steps. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டேட்டாவை நம்ம வந்து மெஷினில் கொடுத்த உடனே டேட்டாவை எல்லாத்தையும் அனலைஸ் த டேட்டா இஸ் தி செகண்ட் ஸ்டெப். டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் தி பேட்டர்ன்ஸ். ஸோ வந்து கொடுத்துருக்குற டேட்டா என்ன கைண்ட் ஆஃப் பேட்டர்னில் இருக்குது, டேட்டா செட் என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணும். ஸோ அது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா பை ட்ரைனிங் த டேட்டா. இந்த ஃபைண்டிங் பேட்டர்னை வந்து மெஷின் லேர்னிங்கோட டேர்மில் எப்படி சொல்லுவோம்னா ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஃபைண்டிங் பேட்டர்னை தான் வந்து ட்ரைனிங்னு சொல்லுவோம். இது வந்து மெஷின் லேர்னிங்கோட கீவேர்டு. ஸோ நமக்கு வந்த பேட்டர்னை வச்சு ஒரு மாடலை ப்ரெடிக்ட் பண்ணோம். பண்ணி அந்த ப்ரெடிக்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இதுதான் வந்து பேசிக் 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா மேஜராக 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங், செகண்ட் இஸ் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், தேர்ட் ஒன் இஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இஸ் கேட்டகரைஸ்டு இன்டு ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ஸோ ஃபர்ஸ்ட்டு சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம இங்கே முன்னாடி பார்த்தோம் ஃபைண்டிங் பேட்டர்ன்ஸ், அனலைசிங் டேட்டா, ஃபைண்டிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் மாடல் ப்ரெடிக்ஷன். இது 3 தான் வந்து முக்கியமானது. இது இன்புட், இது வந்து ஸ்டோர் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்க போகுது. இது 3 தான் வந்து இங்கே கிளாசிஃபிகேஷனில் அங்கங்கே யூஸ் ஆகுற அந்த 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஃபுல்லாக அடங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். Supervised learning deals with or learns with the labeled data. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இங்கேயே பார்த்துப்போம், மெஷின் லேர்னிங்கில் லேபிள்டு டேட்டாவையும் நம்ம வந்து இன்புட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்புட் டேட்டாவையும் லேபிள் டேட்டாவையும் மெஷின் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வரும். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கிறது வந்து லேர்ன்ஸ் வித் லேபிள்டு டேட்டா. ஸோ லேபிள் டேட்டா இருந்தால் தான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லேபிள் டேட்டானா என்ன, அதுக்கு முன்னாடி கிளாஸ் டேட்டா, லேபிள் டேட்டான்னு 2 இருக்குது. ஸோ கிளாஸ் டேட்டாக்கும் லேபிள் டேட்டாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் டேட்டா செட் இது
வந்து ஃப்ரூட்ஸ் டேட்டா செட். ஸோ வந்து ஒரு ஃப்ரூட் டேட்டா செட் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கலர், ஷேப் இது ரெண்டுத்தையும் இங்கே வந்து நம்ம ஃபீச்சர்ஸாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஃப்ரூட்டோட கலர் ரெட்டாகவும் ரவுண்ட் ஷேப்லேயும் இருந்ததுன்னா அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்பிள்னு சொல்லுவோம். இதே எல்லோ ஆர் க்ரீன் கலரில் இருந்துட்டு கர்வ் ஷேப்பில் இருந்ததுன்னா விச் இஸ் பனானா. ஆரஞ்சு கலர் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தட் இஸ் ஆரஞ்சு ஃப்ரூட். க்ரீன் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா தட் இஸ் ஸ்வீட் லைம். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் டேட்டாஸ் தான் வந்து இன்புட் டேட்டாஸ்னு சொல்லுவோம். இதில் இந்த ரெண்டு காலமும் வந்து கிளாஸ் டேட்டான்னு சொல்லுவோம். இந்த காலம் வந்து லேபிள் டேட்டா. ஸோ இந்த 2 காலமையும் வச்சு தான் நம்ம இந்த காலமை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து கிளாஸ் டேட்டா. திஸ் இஸ் லேபிள் டேட்டா விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அவுட்புட் டேட்டா. ஓகேவா? இங்கே வந்து சம் டேட்டா இஸ் ஆல்ரெடி டேக்டு வித் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த 2 டேட்டாவையும் கம்பைன் பண்ணோம்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ சம் டேட்டாஸ் ஆர் ஆல்ரெடி டேக்டு வித் சம் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த டேட்டாஸ்க்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்றத நம்ம வந்து ப்ரீரியராக வந்து டேக் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங் ஹெல்ப்ஸ் டு சால்வ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். நிறைய ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ்க்கு திஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான் வந்து யூஸ் ஆகுது. Supervised learning optimize the performance with the help of experience. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் இந்த டேட்டா தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே ஆக்ட் ஆகுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளோட ப்ராப்ளம்ஸை ஆப்டிமைஸ் பண்ணும். ப்ராப்ளம் சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணும் த்ரூ த ஹெல்ப் ஆஃப் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே எக்ஸ்பீரியன்ஸுன்றதை வந்து இன்புட்டை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இன்புட்டை வச்சு தான் இந்த ப்ராப்ளமை பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு பேர் தான் வந்து ட்ரைனிங் டேட்டா. இந்த டேட்டா செட்டுக்கு பேர் தான் ட்ரைனிங் டேட்டா. இன்னொன்று டெஸ்ட் டேட்டான்னு இருக்குது. டெஸ்ட் டேட்டானா என்னென்னா இந்த ட்ரெயின் பண்ண டேட்டா வந்து கரெக்டாக நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுற டேட்டா தான் வந்து டெஸ்ட் டேட்டா. இப்போது நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன், ரெட் கலரில் ரவுண்ட் ஷேப் அப்படின்னு நான் இன்புட் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு இது ஆப்பிள் அப்படின்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ ஆஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து ஆப்பிளை அதாவது ரெட் கலரில் ரவுண்டாக பார்த்த உடனே அது ஆப்பிள்னு நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோமா, நம்மளோட ஹியூமன் திங்கிங் டக்குன்னு ஒர்க் ஆகுதில்ல. அந்த மாதிரி தான் மெஷினை வந்து இந்த டேட்டா ட்ரைனிங் டேட்டாவை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குற டெஸ்ட் டேட்டாக்கான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் இந்த டேட்டா செட் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த மெஷின். இதே ஹியூமன்ஸ்க்கு மெஷின் நம்ம ஒன்றும் பார்க்குறது தான் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ திஸ் இஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இப்போ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 2 கேட்டகரி இருக்குது, ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ரெக்ரெஷன் அப்படின்றது வந்து என்னென்னா, regression when the output variable is real value which is number. output variable வந்து நம்பர்ஸாக இருந்ததுன்னா which is regression super learning. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். இப்போ வந்து ட்ரைனிங் டேட்டாவாக நான் என்ன கொடுக்குறேன்னா, மே 2018 எனக்கு இவ்வளோ கிலோ வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆயிருக்கு. மே 2019 திஸ் நம்பர் ஆஃப் கிலோ வாட்ஸ், 20 திஸ் நம்பர், 21 திஸ் நம்பர் ஆஃப் கிலோ வாட்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு. இப்போ நான் டெஸ்ட் டேட்டா கொடுக்க போகிறேன். மே 2022 எனக்கு எவ்வளோ கிலோ வாட்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும். ப்ரீவியஸாகவே அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரியல் நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து அவுட்புட் வேரியபிளாக வச்சுருந்தோம்னா அப்போ வந்து நம்ம ரெக்ரெஷனுக்கு போகிறோம். ரெக்ரெஷனுக்கும் கிளாசிஃபிகேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்பர்ஸ் ரியல் வேல்யூஸை வந்து அவுட்புட்டாக வச்சுருந்தோம்னா அப்போது வி கோ ஃபார் ரெக்ரெஷன். இதே கேட்டகரிஸ் அவுட்புட் வேரியபிள் வந்து ஒரு கேட்டகரியாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ கேட்டகரி இன் த சென்ஸ் எஸ், நோ, கலர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சேம் ஃப்ரூட் டேட்டா செட்டை தான் எடுக்க போகிறோம். ஸோ கலர் ஷேப்ஸை ஃபீச்சர்ஸாக எடுத்துருக்கோம், அதாவது கிளாஸ் டேட்டா.
and label data. So red and round shape na apple, yellow curve shape na banana. So இங்கே வந்து என்னோட அவுட்புட் டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஐ மீன் கேட்டகரிஸாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இது திஸ் டேட்டா செட் எக்ஸாம்பிள் இஸ் அண்டர் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து மெடிக்கல் டயக்னோசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிபி டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா என்னோட கிளாஸ் லேபிள்ஸில் என்ன, கிளாஸ் டேட்டானா கிளாஸ் லேபிள்ஸில் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்மோக்கிங், காஃப், ப்ரீத்திங் ப்ராப்ளம். ஸோ ஸ்மோக்கிங் எஸ், காஃபும் எஸ், ப்ரீத்திங் ப்ராப்ளமும் எஸ் அப்படின்னா டிபி டிசீஸும் எஸ். ஸோ இது ஸ்மோக்கிங் கிடையாது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்லி வி ஹாவ் காஃப், தென் தெர் இஸ் நோ டிபி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி எஸ் அண்ட் நோ கேட்டகரிஸில் வர மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு we will go for classification. So the major difference between regression and classification is regression is for the real values, classification is for categorized data. And then we'll go for unsupervised learning. The task of machine learning is to group unsorted data according to similarities, patterns, difference without any prior training of data. So unsupervised data ன்றது வந்து என்னன்னா grouping of some unsorted data. ஸோ வந்து சம்மந்தமே இல்லாத டேட்டாஸாக இருக்கும். அந்த டேட்டாஸை வந்து நம்ம வந்து சம் கேட்டகரியை வச்சு குரூப் பண்ண போகிறோம். அந்த கேட்டகரிஸில் என்னென்னு பார்த்தோம்னா சிமிலாரிட்டிஸ், பேட்டர்ன்ஸ், டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கேட்டகரியெல்லாம் வச்சு கிவன் டேட்டா செட்டை குரூப் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இந்த கேட்டகரிஸ் இல்லாமல் சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆர் தேர். இந்த கேட்டகரிஸை எக்ஸாம்பிளுக்கு இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வச்சு இப்போ நான் வந்து டேட்டாஸை குரூப் பண்ணுறது தான் வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் லேபிள் டேட்டா இருக்காது. ஸோ லேபிள் டேட்டா இருக்காதுன்னா எப்படி இருக்கும் டேட்டா செட்னா, எக்ஸாம்பிள் அதே ஃப்ரூட் டேட்டா செட் எடுத்துக்கிறோம், கலர் அண்ட் ஷேப் மட்டும் இருக்குது. இங்கே நம்ம லேபிள் டேட்டான்னு வச்சுருந்தோம்ல அது இருக்காது. ஸோ ரெட் கலர் ரவுண்ட் ஷேப், ஆரஞ்சு கலர் ரவுண்ட் ஷேப், க்ரீன் ஆர் எல்லோ கர்வ், ரெட் ரவுண்டு, க்ரீன் கர்வ். இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து கிளாஸ் லேபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது, லேபிள் டேட்டாஸ் இருக்காது. ஸோ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோட மெயின் திங் வந்து கிளஸ்டரிங்னா வந்து குரூப்பிங். கிளஸ்டரிங்கோட மீனிங் குரூப்பிங் ஆஃப் சிமிலர் டேட்டாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் ஆர் குரூப்பிங் ஆஃப் சிமிலர் பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டாஸாக குரூப் பண்ணுறது தான் வந்து அன்சூப்பர்வைஸ்டு டேட்டா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து எப்படி நான் அன்சூப்பர்வைஸ்டு டேட்டா கிளஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ கிளஸ்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா செட்டில் இருந்து இப்போ நான் ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஷேப்பில் ரவுண்ட் ஷேப் வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரவுண்ட் ஷேப் 3 நம்பர்ஸ், கர்வ் ஷேப் 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 3 ரவுண்ட்ஸ் இருக்குது, 2 கர்வ்ஸ் இருக்குது. இப்போ கலர்ஸ் எடுத்தோம்னா 2 ரெட் கலர்ஸ் இருக்குது, 2 க்ரீன் கலர்ஸ் இருக்குது, ஆரஞ்ச் 1 இருக்குது, எல்லோ 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சிமிலாரிட்டிஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் ஆர் டிஃப்ரென்சஸை வச்சு குரூப் பண்ணுறது தான் வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இப்போது 3 கேட்டகரிஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் ஸ்கூலில் டிஃப்ரென்ஸை ஷார்ட்டாக பார்க்கலாம். சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் டேட்டா ஆஃப் எக்ஸ், ஒய். எக்ஸ்ன்றது டேட்டா, ஒய்ன்றது லேபிள் டேட்டா. ஸோ இந்த கலர் அண்ட் ஷேப்புன்றது எக்ஸு, ஒய்ன்றது அந்த ஆப்பிள், ஆரஞ்சு அப்படி சொல்கிறோம்ல அது ஒய். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கோட கோல் என்னென்னா, லேர்ன் ஃபங்க்ஷன்ஸ் டு மேப் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய். எக்ஸ் அதாவது ரெட் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அது ஆப்பிள் அப்படின்ட்டு மேப் பண்ணணும், நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு கார் இருக்குன்னா இது வந்து இந்த வெஹிக்கல் வந்து கார் அப்படின்றத மேப் பண்ணுறது தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் டேட்டா வந்து ஒன்லி எக்ஸ் மட்டும்தான் டேட்டா, நோ லேபிள் டேட்டா. ஸோ இதோட கோல் பார்த்தோம்னா லேர்ன் த ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து லேர்ன் பண்ணும், அதாவது கிளஸ்டர் பண்ணும். இப்போ வந்து நான் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் ரவுண்ட் ஷேப்பில் 3 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோமா,
அந்த மாதிரி நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸை கொடுக்குறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் கொடுக்குறோம். அதில் 2 கார்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். அது வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து அட்வான்ஸ்டு. இங்கே வந்து ஸ்டேட் ஆக்ஷன் அண்ட் ரிவார்ட் ஆர் த டேட்டாஸ். இங்கே பார்த்தோம்னா இதே நீ காரை வந்து இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா டு டிரைவ் த கார், லேர்ன் டு டிரைவ் த கார், காரை டிரைவ் பண்ணுறதுக்கான லேர்னிங் ப்ராசஸை கொடுக்குறது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்.